நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தனது மகனிடம் செல்போனில் பேசிய சிறுமியை பெண் ஒருவர் சரமாரியாக தாக்கியுள்ளார். 15 வயது சிறுமியும் மற்றொரு சிறுவனும் செல்போனில் ஒன்றாக பேசி வந்துள்ளனர். இதனை தெரிந்து கொண்ட சிறுவனின் தாயார் தனது மகனிடம் நீ எப்படி செல்போனில் பேசலாம் என்று கூறி சிறுமியை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் சிறுமிக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. இந்நிலையில் சிறுமியின் குடும்பத்தார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். தாம்பரத்தில் பிறந்து 9 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த குழந்தையின் தந்தை அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் ராதிகா தம்பதிக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. 8 மாதத்திலேயே பிறந்த குழந்தை 1 கிலோ 400 கிராம் எனும் குறைந்த எடையில் இருந்ததோடு மஞ்சள் காமாலையும் இருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு பெற்றோரிடம் வழங்கப்பட்ட குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த யுவராஜ் மருத்துவமனையின் கண்ணாடியை தனது கைகளால் குத்தி உடைத்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்த யுவராஜ் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.